அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு புதிய விருந்து படைக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கே மருத்துவத்தை பார்த்து பார்த்து சொல்லி கொண்டிருந்த நம்முடைய சேனலில் ஹோமியோபதி மருத்துவம் மூலமாக விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உரிய மருந்துகளை தொடர்ந்து நாம் சொல்ல இருக்கின்றோம் என்ற ஒரு இனிய மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றோம். இன்றைக்கு முதல்ல உலகிலேயே எல்லாரும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஜீவன் எதுன்னு சொன்னால் குதிரை. ஒரு மனித சக்தியை கணக்கிடுவது கூட குதிரையை வச்சு தான். ஹார்ஸ் பவர் அப்படின்னு தான் சொல்கிறோம். அது மோட்டராக இருக்கலாம், மனித சக்தியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் ஹார்ஸ் பவர் அப்படி தான் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த குதிரைக்கு மூளையிலே ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த பாதிப்புக்கு தான் நாம் என்ன பாதிப்பு இருக்கும், எப்படி இருக்கும், அதற்கு ஹோமியோபதியில் என்ன மருந்தை கொடுத்தால் குணமாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, விலங்குகளுக்கு 5 அறிவு, அதுகளுக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதில் முற்றிலும் மாறுபடுகிறேன். அவைகளுக்கும் பாஷை இருக்கிறது, அவைகளும் பேசுகின்றன. அந்த பேச்சினை, அந்த மொழியினை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இல்லை, அவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் கும்முடி பூண்டியை தாண்டினாலோ ஒசூரை தாண்டினாலோ ஊமையந்தான். ஏன் அந்த பகுதியில் பேசுகிற பாஷை நமக்கு தெரியாது, நம்மளை முட்டாளாகவே வச்சுருக்கிறாங்க. மொழியை அறிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னே வச்சுருக்கிறாங்க. இப்போதான் இந்த வெளிநாடு போகணுன்னு நினச்சி தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைகளுக்கு நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி 50 வயசில் போய் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலம் கற்றுக்கிறாங்க, பாஷை கற்றுக்க வேண்டிய இது இருக்குது. அப்போ பாஷை என்பது ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை கொடுக்கும், அவனுடைய வருங்கால வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை சேர்த்து கொடுக்கும், நட்பை சேர்த்து கொடுக்கும், அன்பை சேர்த்து கொடுக்கும். பல பகுதிகளில் அவர்களால் சென்று அங்கே இருக்கக்கூடிய கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகங்களெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதை ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்கின எனக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரியுது. தெரிந்து என்ன பண்ணுறது, காலம் விரைந்து ஓடிவிட்டது. சரி, நாம் நம்முடைய சப்ஜெக்டுக்கு வருவோம். எல்லா விலங்கினங்களுக்கும் அதுக்குரிய பாஷை இருக்குது, பேசும், அது புரியும். இப்பொழுது கூட நான் நல்ல ஒரு க்ளோஸாக ஒரு விலங்கினங்களோடு பழகக்கூடிய விவசாயிக்கு தெளிவாக அது என்ன பேசுது, என்ன கேட்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த பரிபாஷை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த பொன்னியின் செல்வன் இப்போ சினிமாவை கூட எடுத்திருக்காங்க இல்லையா? அதில் அந்த பொன்னியின் செல்வன் யானை மேலே ஏறி உக்காந்து அப்படியே வருவார். அந்த படைகளிலிருந்து தனித்து போக வேண்டும் அப்படின்னொன்னே அந்த யானைக்கு காதில் போய் சில விஷயங்களை சொல்லுவார். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதன் பிறகு அந்த யானைக்கு மதம் பிடித்தது போல் அவ்வளோ வேகமாக போகும். அப்போ அந்த காலத்திலே இந்த விலங்கினங்களுடைய பாஷை அவர்கள் கற்றிருந்தார்கள். இன்றைக்கும் பல நம்முடைய பறவை இன இவங்க ஒரு பெரியவர் இருக்காங்க, பேர் எனக்கு தெரியல, அவங்களுக்கு அந்த பாஷை தெரியும். அவங்க அதுக்கு சொல்லும்போது அது திருப்பி பதில் சொல்லும்.
இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும். குதிரைக்கு மூளையிலே பாதிப்பு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? என்னென்ன அறிகுறிகள் தெரியும்? ஒரு வெட்டினரி டாக்டருக்கு நல்லா தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த கண் பாவை என்பது சுருங்கிடும். டார்ச் அடிச்சிங்கன்னா அது விரியாது. பற்கள் இறுகிரும். தாடை இறுகிரும். நாக்கு வெளியே துருத்தும். அக்ரெசிவாக இருக்கும். ஃபெரோசியஸாக அது செயல்படும். தலை அப்படியே பின்பக்கமாக இழுத்துக்கிட்டு போகும். அடுத்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு அப்படியே துள்ளி துள்ளி விழும். கிட்ட போனீங்கன்னா கடிக்கும், உதைக்கும். அடுத்து முக்கியமாக தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணும். இறுதியாக இந்த வேதனைகளினால் கண்களிலிருந்து நீர் வடியும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்களுடைய குதிரைக்கு இருந்தால், அல்லது வேறு எந்த விலங்கினங்களுக்கு இருந்தாலும் ஐயா, அது மூளையில் ஏதோ அடிபட்டதுனாலையோ அல்லது கட்டி ஏற்பட்டதுனாலையோ அல்லது ஏதாவது வைரஸ் இன்ஃபெக்ஷனாலேயோ இது மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நோய் அறிகுறிகளுடைய குதிரையை நீங்கள் கண்டால் அந்த குதிரைக்கு பெல்லடோனா 200 பவர் இதில் எடுத்து தண்ணீரில் போட்டு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை 2 டேபிள் ஸ்பூனை அந்த நாக்கில் விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மிக விரைவாக அந்த மூளையிலே ஏற்பட்ட அத்தனை அந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் மாறுதல் அடைந்து குதிரை நலமடையும், நீண்ட நாள் வாழும் நல்ல ஆரோக்கியத்தோடு என்று கூறி, இன்றைக்கு இந்த விலங்கினங்களுக்கு ஹோமியோபதி மருந்தை பற்றி சொல்வதற்குரிய வாய்ப்பை அளித்த அந்த இறைசக்திக்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நோய் பிரச்சனையோடு உங்களுக்கு தகவல் சொல்ல வருகிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.